ஹாய் நண்பர்களே, என்ன எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு அன்பாக்சிங் தான். எல்லாத்துக்கும் தெரியும், ஆல்ரெடி நாங்கள் அந்த போயா மைக் வாங்கினோம், அந்த மைக் ஒர்க் ஆகலை அப்படிங்கிறது. ஸோ அதுக்காக ஆல்டர்னேட்டிவாக ஒரு மைக், ஒரு டூயல் மைக் வாங்கினோம். அதோட அன்பாக்சிங் தான் இப்போது. வாங்க பார்க்கலாம். ஸோ இது எப்படி இருக்குதுன்னு தெரில. இது ஒரு போர்ட்டபிள் டிவைஸ் தான் போட்டிருந்துச்சு, அதனால தான் வாங்கியிருக்கோம். ஸோ அன்பாக்சிங். ஸோ நீட்டாக தான் வந்திருக்கு. ஸோ வாங்கியிருக்கிறது இது தான், இந்த போர்ட்டபிள் டிவைஸ் தான் வாங்கியிருக்கோம். ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் இப்போது இது எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத. இதுக்கு ஒரு கட்டிங்கை போடுவோம். பிரிக்கிறதா கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஓகே, ஸோ அன்பாக்சிங் பண்ணியாச்சு கைஸ். இந்த இதான் நாங்கள் இப்போ வாங்கியிருக்கோம். இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்தலாம். உள்ளே எப்படி இருக்குன்னா, ஸோ ஒரு வாரண்ட்டி கார்டு கொடுத்துருக்காங்க. இதான் அந்த வாரண்ட்டி கார்டு. எவ்வளோ மந்த்து வாரண்ட்டின்னு, 30 days ஃப்ரம் த பர்ச்சேஸ் டேட், அஃபிஷியல் பிராண்ட். எவ்வளோ டேஸ்ன்னு எனக்கு தெரியல. வாரண்ட்டி கார்டு 1 year வாரண்ட்டி கார்டு இது. ஸோ பத்திரமா எடுத்து வச்சுக்கலாம், ஏதாவது ஆச்சுன்னா கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி வந்திருக்குன்னா, எனக்கு கஷ்டமாக இருக்குது. அவ்வளோ சேஃபாக வச்சுருக்காங்க. எடுக்கும் போதே எவ்வளோ கஷ்டப்படுது. ஓகே, ஒரு கவரில் நீட்டாக வந்திருக்கு. எப்படின்னா, ஒரு நம்ம ஏர்பாட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதே மாதிரி கேஸில் தான் வந்திருக்கு. அந்த மாதிரி கேஸில் தான் இது வந்திருக்கு. ஸோ உள்ளே பார்த்தோன்னா அது 2-in-1 மைக் தானே, டூயல் தானே வாங்கியிருக்கோம். ஸோ டூயல் தானே வாங்கியிருக்கோம். டூயல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இது ஒரு மைக், இது ஒரு மைக்கு. ஸோ மைக், இது இன்னொரு மைக்கு, எனக்கு ஒன்று அவங்களுக்கு ஒன்று. இது வந்துட்டு ரிசீவர். இந்த ரிசீவர் என்னென்னா, நம்ம வந்து மொபைலில் கனெக்ட் பண்ணுறதுக்கான ரிசீவர். ஸோ இது ஒரு ரிசீவர். இது வந்து 2-in-1 மைக் இது. அப்புறம் உள்ள வந்துட்டு இது கேஸ் வந்துட்டு சார்ஜ் பண்ணிக்கலாம். உள்ளே வந்துட்டு இது வந்துட்டு 60 hours சார்ஜ் நிற்கும். நம்ம வந்து சார்ஜ் போட்டுட்டு எடுத்தோன்னா இது 60 hours சார்ஜ் நிற்கும் கன்ஃபார்மாக. இங்கே தான் சார்ஜபிள் போர்ட் இருக்குது. இந்த போர்ட்டில் நம்ம கனெக்ட் பண்ணால் இது 1 hour சார்ஜிங் தான். ஸோ 1 hour சார்ஜ் பண்ணால் இது ஃபுல் சார்ஜ் ஏறிடும். 1 hourல இது சார்ஜ் ஃபுல்லாகிடும். இது 8 hours சார்ஜ் நிற்கும். ஆக்சுவலாக நம்ம ஒன்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா 8 hours இதில் சார்ஜ் நிற்கும் கன்ஃபார்ம். இது வந்துட்டு 1 hourல சார்ஜ் ஃபுல்லாகிடும். ஆனால் இதில் இருக்கிற சார்ஜ் வந்துட்டு 60 hours வந்து நமக்கு இருக்கும் இதில் இருக்கிற சார்ஜர். ஸோ அப்படி யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வேறு என்ன இருக்குது, உள்ள பாக்ஸில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தலாம். ஸோ சைடில் இன்னொரு போர்ட் கொடுத்துருக்காங்க, சைடில் இன்னொரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பாக்ஸில் என்ன இருக்குது அப்படின்னா, இது வந்துட்டு மேனுவல், யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு யூசர் மேனுவல் இருக்குது, பட் நமக்கு தெரியல அப்படின்னா இது ஒரு யூசர் மேனுவல் யூஸ் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் கீழே வாங்கும் போதே ப்ராடக்ட்டில் என்னென்ன இருக்குது அப்படின்னு, கடையில் வாங்கினோன்னா யூசர் மேனுவல் யூஸ் ஆகும் கண்டிப்பாக. ஸோ ஆன்லைனில் வாங்கினாலும் அதில் கீழே எல்லாமே இருக்குது அமேசானில். ஸோ அதில் அமேசானில் தான் வாங்கினோம். அடுத்து இந்த பாக்ஸில் என்ன இருக்குது அப்படின்னா, ஓப்பன் பண்ணால் தெரியும். சும்மா குட்டியாக போர்ட்டபிள் அழகாக இருக்குல்ல, குட்டி சென்ட்டு பாட்டில் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ உள்ளே என்ன இருக்குது அப்படின்னா, சார்ஜிங் கேபிள்ஸ் இருக்குது. ஸோ இது ஒரு சார்ஜிங் கேபிள். ஓகே, வச்சு 2 சார்ஜிங், 2 போர்ட் இருக்குது. சிங்கிள்லேயே 2, 1 கனெக்டர் தான், 1 சார்ஜிங் போர்ட்டு தான். ஆனால் 2 வந்துட்டு கனெக்டர் இருக்குது. இது வந்துட்டு டைப் சியோட சார்ஜர். ஸோ 2 மைக்குக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு அடுத்து வந்துட்டு இதில் என்னென்ன இருக்குன்னா, நிறைய பின் இருக்குது. என்ன கனெக்டர் அப்படின்னா, இது வந்துட்டு இது என்ன இதுனா, ஐஃபோன் யூஸ் பண்ணுறவங்களுக்கு இது யூஸ் ஆகும். ஐஃபோன் யூஸ் பண்ணுறவங்க ரிசீவரை வந்துட்டு இந்த ரிசீவருக்குள்ளே இப்படி உள்ளே போட்டோம் அப்படின்னா, போட்டுட்டு நம்ம ஃபோனில் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான் இந்த இது. அதே மாதிரி சார்ஜுக்கும் நம்ம சார்ஜுக்கு தேவையில்லை. ஆக்சுவலாக சிபின் வந்துட்டு சிபின் யூஸ் பண்ணிடும். ஆப்பிள் ஐஃபோன் வச்சுருக்கவங்களுக்கு தான் இந்த கேபிள், இந்த கனெக்டர் யூஸ் ஆகும். அடுத்த கனெக்டர் வந்துட்டு, இந்த கனெக்டர் எதுக்காக அப்படின்னா, இப்போ நீங்கள் லைவில் போயிட்டு இருக்கும் போதே உங்களுக்கு வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போதே வாய்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னு செக் பண்ணணும்னு நினச்சோன்னா, இந்த போர்ட்டை இதில் போட்டுட்டு, ஸோ இந்த கனெக்டரை நம்ம
இது டைப் சி கேபிள் தான். இதை நம்ம இதில் கனெக்ட் பண்ணிவிட்டு இதில் வந்துட்டு ஹெட்ஃபோன் ஜாக் இருக்கு இல்லையா, இந்த ஜாக் குத்திட்டோம் அப்படின்னா நம்ம போக போக அந்த ஹெட்ஃபோன் ஜாக்கில் கேட்டுகிட்டே போய்க்கலாம். ரெக்கார்ட் ஆகிருக்கிறது எப்படி இருக்குது அப்படிங்கிறத கேட்டு போய்க்கலாம். அதுக்காக தான் இந்த ரிசீவர், இந்த கனெக்டரு. ஸோ இவ்வளோ தான் இப்போதைக்கு இதில் இவ்வளோ தான் வந்திருக்கு. ஸோ இது வந்து எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணால் தான் தெரியும். ஸோ கனெக்டர் ரொம்ப ஈஸி தான். கனெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னா நமக்கு இங்கே கனெக்ட் ஆகிக்குது அப்படின்னா ரெட் லைட் எரியும். அதே மாதிரி இதில் இன்னொன்று என்ன பெனிஃபிட் இருக்குன்னா நாய்ஸ் ரிடக்ஷன் இருக்குது. எப்படி நாய்ஸ் ரிடக்ஷன் இருக்குன்னா 3 லெவல் இருக்குது. சரி நண்பர்களே, இப்போ நம்ம வந்துட்டு கனெக்ட் பண்ணிட்டோம். ரிசீவரை வந்துட்டு ஃபோனில் கனெக்ட் பண்ணியாச்சு. மைக்கை வந்துட்டு இப்போ என் கையில் இருக்குது. ஒரு மைக் தான் இப்போ கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஒரு மைக்கை கனெக்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் லெவலில் வச்சுருக்கேன். ஃபஸ்ட் லெவலில் எப்படி இருக்குன்னா இந்த லைட் இருக்கும் பாருங்கள், உங்களுக்கு தெரியுதா, குட்டியாக தான் இருக்கும். அந்த லைட் எரியும். இப்போ நான் ஃபஸ்ட் லெவலில் வச்சுருக்கேன். ஃபஸ்ட் லெவல்னால் ஒரு லைட் எரியும். இப்போ செகண்ட் லெவல் போகணும் அப்படின்னா ஒரே டைம் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இப்போ 2 டைம் லைட் எரியும். ஓகேங்களா? அதே மாதிரி தேர்ட் லெவல் நாய்ஸ் ரிடக்ஷன் பண்ணணும் அப்படின்னா ஒரே டைம் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா 3 டைம் லைட் எரியும் இந்த இடத்துல. ஸோ லைட் எரிஞ்சிச்சுன்னா இந்த நாய்ஸ் ரிடக்ஷன் தேர்ட் லெவலில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ இதுதான் இப்படி தான் இருக்கும். மைக்கோட வாய்ஸ் எப்படி இருக்குது, பேசுகிற வாய்ஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். நாய்ஸ் ரிடக்ஷன் ஃபஸ்ட்டு பேசிகிட்டு இருந்த வாய்ஸுக்கும் இப்போ நான் லாஸ்ட்டாக பேசுகிற வாய்ஸுக்கும் வித்தியாசம் தெரியும் கண்டிப்பாக. ஸோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே நண்பர்களே, வீடியோ பார்த்தெல்லாம் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் மக்களே. என்றும் உங்கள் அன்புள்ள ஜிவி.